ஒரு மாற்றத்தை தரும் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் மற்ற கட்சிகளை போல நாங்களும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை உங்கள் முன் வைக்கிறோம். தேர்தல் அறிக்கை என்பது ஆட்சிக்கு வர இருக்கிற அல்லது தேர்தலில் போட்டியிடுகிற எல்லா கட்சிகளுமே இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் எங்களுடைய நோக்கம், இந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் என்று சொல்லுகிற வகையில் தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய தேர்தல் அறிக்கை 10-11 இல்லாமல் ஒரு வித்தியாசமானதாக மக்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் எல்லாம் இங்கே குறிக்கப்பட்டு அதற்கான தீர்வுகளை இங்கே கொடுத்திருக்கிறோம். எந்த கட்சிகளும் நாங்கள் சொல்லுகிற அளவுக்கு துணிந்து சில உண்மைகளையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. காரணம், எங்களுடைய கட்சி இளைய கட்சி. ஆகவே நாங்கள் எப்படியாவது ஆட்சியை குறித்து வர வேண்டும், அதனால் இல்லாதையும் பொருளாதாரம் சொல்லி இந்த நேரத்தில் தேர்தலுக்கு செல்வது தீர்வு என்பார்கள். எந்த ஒரு தேர்தலுக்கும் தீர்வு என்று சொன்னால் அங்கே சினிமாவின் எந்த ஒரு தேர்தலுக்கும் எங்களுடைய ஹீரோ என்று யாராவது சொன்னால் அந்த உண்மையில் ஆய்ந்து அறிய ஆரம்பித்தால் ஹீரோ என்பவர் நடிப்பு, நாம தெரிஞ்ச வகையில் ஹீரோன்னா நடிப்புன்னா உலக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாத சொல்வது அதை சொல்வதற்காக நடிப்பதுதான் நடிப்பு. ஆகவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் நடிப்பு என்று சொல்ல மாட்டோம். உள்ளது உள்ளபடி தேவையை முன்வைத்து அனுபவத்தின் அடிப்படையில் மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு அதோடு தமிழ்நாட்டு பல பிரச்சனைகளை உள்ளடக்கி இந்த தேர்தல் அறிக்கையை முன்வைக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கை என்பது எது நடக்குமோ, எது நடத்தி வைக்க முடியுமோ, எது நல்லதோ அதை மட்டுமே இங்கே கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த தேர்தல் அறிக்கை இந்திய ஜனநாயக தேர்தலுக்கு ஒரு விழிப்புணர்வை, உண்மையில் சொல்லுகிற ஒரு விழிப்புணர்வை இதை மக்களுக்கு கொண்டு செல்லும். அந்த விழிப்புணர்வு நாங்கள் பிரச்சாரம் போது சொல்வது மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் தான் அதனுடைய கொள்கையை பொறுத்து அதே போல அவருடைய இந்த தேர்தல் அறிக்கை வைத்து ஜட்ஜி போட வேண்டிய ஒரு நீதிபதிகளாக நான் உங்களை கருதுகிறேன். தேர்தல் அறிக்கை முன்னால் வாசிக்கப்படுவது படித்த பின்னர் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால், விளக்கம் தேவைப்பட்டால் கேட்கலாம்.